டிவைன் கனெக்ஷனோட நீங்க பெர்ஃபெக்ட் அப்படி பைபிள் காப்பான்னு நினைக்காதீங்க. நீங்க சாதாரணமா இருப்பாங்க. ஆனா ஐக்கண்டி ரொம்ப மோசமா இருப்பாங்க நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில மாற்றப்பட வேண்டிய பல விஷயங்கள் அவர்கள் மூலமாகத்தான் மாற்றப்படும். God wants to exercise your authority. தேவன் உங்களை ரோபோவாக மூளை வளர்ச்சி இல்லாதவர்களாய் படைக்கவில்லை, தன்னுடைய சாயலாக படைத்தார். நாளுக்கு நாள் உங்களை தெளிவடைய வைக்கிறார், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றுகிறார். அதுல ஒண்ணுதான் டிவைன் கனெக்ஷன். You have to divine connection வரும்போது you start make yourself obey. உன்னை கீழ்ப்படுகிறவனா மாத்துற ஒரு மாபெரும் தேவன் வானத்தை பூமியும் படைத்தவருடைய சொந்த குமாரன் அங்க நிக்கிறாரு. யோவான் சாணன் வந்து ஞானஸ்தானம் எடுக்க வர அவன் சொல்ற, ஐயா உங்க கையில நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், நீங்க என்கிட்ட வரலாமான்றான். அப்ப சொல்றாரு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது. So one of the righteousness is divine connection. நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. கை தட்டுங்க, பயங்கரமான வார்த்தை. நமக்குன்றாரு பவுல் சொல்றான், நாம் எல்லோரும் தேவனுக்கு முன்பாய் நிற்போம்ன்றான். இவங்க எல்லாரும் தங்களை தாழ்த்தினார்கள், கீழ்ப்படுத்தினார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள், சிலுவையில் எல்லாம் முடித்திருக்கிற நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும், உங்களை கீழ்ப்படுத்த வேண்டும். எங்கே டிவைன் கனெக்ஷன்ல உங்களுக்கு தாழ்மை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. டிவைன் கனெக்ஷன் பெர்ஃபெக்ட் கனெக்ஷன் அர்த்தம் கிடையாது. இம்பெர்ஃபெக்டான ஆளா தான் இருப்பாரு. எதுக்கு சார் இம்பெர்ஃபெக்டான ஆள்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க? உன்னை பெர்ஃபெக்ட் ஆக்குறதுக்காக இந்த கனெக்ஷனை கொடுத்திருக்கிறேன். உன்னை பெர்ஃபெக்ட் ஆக்குறனால இவன் கொடுமையான ஆளா இருந்தாலும் இவன் தான் உனக்கு டிவைன் கனெக்ஷன். கை தட்டுங்க, புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னா அது ஒரு டிவைன் கனெக்ஷன். ஒரு கம்பெனில சேர்ந்திருக்கீங்க, முதலாளி முரட்டு குணமா இருக்கனா டிவைன் கனெக்ஷன். உங்க அப்பா ரட்சிக்கப்படாம இருக்க கணவர் ஜெபிக்கும் போது எத்துறாரா, டிவைன் கனெக்ஷன். இட்ஸ் a divine connection. வலுவலுப்பான இடங்களிலே கத்திகள் தீட்டப்படாது, சுரசுரப்பான இடங்கள் தீட்டப்படுகிறது. கத்தி தீட்டப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் அவங்களை யாரும் மாத்தணுமோ அதை மாத்திடுவார் தேவன். ஒரு வீட்டுல அடங்காப்படாடி ஒருத்தர் இருந்தானா அவன் 5 பேரை சரி பண்ணிடுவான், ஜெபிக்க வச்சிருவான். ஜெபிக்காத தாய ஜெபிக்க வச்சிருவான். அப்ப இந்த அம்மா நிறைய கீழ்ப்படிதல கத்துக்கிட்ட உடனே அவன் சரியாயிடுவான். சோ டிவைன் கனெக்ஷனோட நீங்க பெர்ஃபெக்ட் அப்படி பைபிளை பிடிச்சி காப்பான்னு வருவாங்க நினைக்காதீங்க. மிக சாதாரணமா இருப்பாங்க. ஆனா ஐக்கண்டி ரொம்ப மோசமா இருப்பாங்க நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில மாற்றப்பட வேண்டிய பல விஷயங்கள் அவர்கள் மூலமாகத்தான் மாற்றப்படும். If you are missing the divine connection, you are missing something in your life. அதனால the precious oil அப்படின்னு பைபிள் சொல்லுது, ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டது. எல்லார் மேலையும் வேற வேற தைலம் இருக்குமா, ஆனா ஆரோன் மீது ஊற்றப்பட்ட தைலம் விசேஷமான தைலமா இருக்குமா. அப்படித்தான் ஜெபிச்சு ஆவியில நிறையறவங்களுக்கெல்லாம் ஒரு அபிஷேகம் இருந்தாலும் நல்ல ஆவிக்குரிய தொடர்புகள் இருக்கிறவர்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் அது விசேஷித்த அபிஷேகமா இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். If you have a divine connection with you, you have a special precious oil.